பதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம் அன்பர்களே. தை மாதம் 1ஆம் தேதி 14/1/2025 செவ்வாய்க்கிழமை காலை 8:53க்கு இந்த மாத ராசி தொடங்குகிறது. மகரத்தில் சூரியன் வருகிறார். இந்த ஒரு மாத பலனை பார்க்க இருக்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரை இந்த 12 ராசிகளுக்கு உண்டான மாத பலனை இனி பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அதற்கு முன் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? உங்கள் சுபாவம், உங்கள் குணம் என்ன? பொதுவாக ஒரு நீதி உண்டு. அன்றன்று உண்டான வேலையை அன்றே முடித்துவிட வேண்டும். இது ஒரு பொதுவான நீதி. இன்றைக்கி இருக்க வேலையை இன்றைக்கே முடிச்சிடணும், இதுதான் கரெக்ட். ஆனால் நீங்கள் எப்படி அடுத்த நாள் வேலையையும் இன்றே செய்து முடித்து விடுவீர்கள்? அசுர வேகம் உங்கள் வேகம். இதுதான் மேஷம். நமது பக்கத்து நாடு ஒன்று இந்த அசுர வேகத்தை தன் நாட்டு முன்னேற்றத்தில் காட்டிக்கொண்டே இருக்கிறது. கொரோனா நேரம் 10 நாளில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியையே கட்டினார்கள். உலக நாடுகளே ஆச்சரியப்பட்டன. அந்த அசுர வேகம் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு எது போன்ற தொந்தரவு வரும்? உங்களை எப்படி வெறுப்பார்கள் சிலர்? நீங்கள் செய்யும் வேலையை குறை சொல்லியா? அல்ல, அது போன்ற வெறுப்பெல்லாம் வரவே வராது. எது போன்று நடக்கும் என்று சொன்னால், கொடுத்த வேலையை 10 நாளில் முடிக்கிறேன் என்று சொல்லி அந்த 10 நாளைக்கு 1000 கேட்பீர்கள். 8 நாளில் முடித்து விடுவீர்கள். கூலி கொடுப்பவர் யோசிப்பார், 8 நாளைக்கு போதாதா 800 என்று. இது போன்ற தொந்தரவுகள் தான் நீங்கள் சந்திப்பதாக இருக்கும். அத்தகைய குணம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம், தை மாதம் எப்படி இருக்கிறது பார்ப்போம். இந்த மாதம் உங்களுடைய சுய கௌரவம் ஓங்குவதாகவும், உங்கள் புகழ் நல்லபடியாக வளர்வதாகவும், பண விஷயத்தில் தட்டுப்பாடு இல்லாமல் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு ஏற்படுவதாகவும் காட்டுகிறது. 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், 2ஆம் பாவம், இந்த 3 பாவங்கள் மிக மிக நன்றாக இருக்கின்றன. உங்களுக்கு உங்கள் மதிப்பு உயர்வது யாராலும் தடுக்க முடியாது. இந்த மாதம் புகழ் கூடும். உங்கள் புகழை குறைக்க மறைக்க முயன்றால் அது நடக்காது. போதுமான பணம் இருக்கும், உழைப்பு இருக்கிறது, பணமும் வருகிறது. எல்லாவற்றையும் விட உங்கள் வார்த்தைக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். எனவே இந்த மாதம் நல்ல மாதம் உங்களுக்கு. ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் எப்படி? தை மாதம் எப்படி? நீங்கள் எப்படி? முதலில் அதை பார்ப்போம். அழகுக்கு அழகு ஊட்டுகின்ற நபர்கள் நீங்கள். அழகின் சிரிப்பு உங்கள் சிரிப்பு. நீங்கள் இருக்கும் இடம் உற்சாகம் ததும்பி இருக்கும். எதையும் ஒழுங்காக செய்வீர்கள். உங்கள் ஒழுங்கில் ஒரு அழகு உண்டு. அழகின் ஊற்று நீங்கள். இந்த
நல்ல விஷயங்கள்லாம் உற்பத்தி ஆகும் இடம், உற்பத்தியை ஏற்படுத்தும் இடம் ரிஷபம். அதனால்தான் ரிஷபத்துக்கு சொந்தக்காரன சுக்கிரனை கலைக்கு அதிபதியாக்கினான் நம் தலைவன். அப்பேற்பட்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதம் எப்படி இருக்கும்? நல்ல மாதம். இந்த மாதம் நல்ல மாதம் என்று சொல்வதற்கு ஒரு காரணம், முக்கிய காரணம், உறவு தழைக்கும். ஏற்கனவே பகை என்று இருந்தால் அது மறையும் அல்லது ஒளியும். அப்படி என்றால் பகைவனே நண்பனாக மார்க்கம் உண்டா? உண்டு. அதுவும் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. கடன் தொல்லையிலிருந்து நீக்கம் பெறலாம். ஒரு சில அன்பர்களுக்கு, உடல் உபாதையில் வருந்தி கொண்டிருந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணலாம். அதாவது சந்தோஷப்படும் வகையில். தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு நல்லபடியாக இருக்கிறது. இந்த மாதம் நல்ல நல்ல எண்ணங்கள் தோன்றி நல்வழியில் செயல்பட வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை அளிக்கிறது. செயல்படுத்துவீர்கள், புகழும் பெறுவீர்கள். அடுத்ததாக, பிதுர்ராஜித சொத்துக்கள் வகையில் ஏதேனும் வரவேண்டி இருந்தால், கோர்ட்டிலே நிலுவையில் இருந்தால் உங்கள் பக்கம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வழக்கில் வெற்றிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷத்தை தருகின்ற மாதம். மிதுன ராசி அன்பர்களே, தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நீங்கள் பேச்சில் வல்லவர்கள், புத்திசாலிகள். பார்க்கும் ஒரு பார்வையிலேயே அவன் உள்ளத்தை படம் பிடித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. மற்றும் உங்களது ஒரு விசேஷ மதிநுட்பம் ஒன்று இருக்கிறது, சமாளித்தல். எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாக்கு வன்மை உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நந்தவனத்திலே ஒரு பெண்ணை பார்க்கின்றீர்கள். பழக்க தோஷத்தில் வழக்கமாக உங்களிடம் இருக்கின்ற அந்த குணத்தை ஒத்து அவள் முகத்தை ரசித்து நீங்கள் சொல்லுகின்றீர்கள், தங்க சிவந்தியா என்று. அவள் கோபித்து கொண்டு, அவள் பெரிய இடத்து பெண், வழக்கு வந்துவிட்டது உங்கள் மேல். வழக்கில் நீங்கள் சொன்னீர்கள், தங்கச்சி வந்தியா என்று கேட்டேன், தவறென்ன என்று. எல்லோரும் விட்டுவிட்டார்கள். இந்த சமாளிப்பு, இது போன்ற ஒரு சமாளிப்பு பேச்சு திறனால் உங்களிடம் மட்டுமே உண்டு. இதை வைத்து, இதை பயன்படுத்தி பல ஆபத்துகளிலிருந்து நீங்கள் தப்பிப்பீர்கள். இனியும் தப்பித்து கொண்டு தான் இருப்பீர்கள். உங்கள் உடன் பிறந்த குணம் அது. மற்றபடி பேச்சில் அடுத்தவர்களை கவருவது, திட்டம் தீட்டுவது, இதுவெல்லாம் உங்களுக்கு அத்துப்படி. உங்களுக்கு இந்த மாத பலன் எப்படி இருக்கிறது? சொத்து சுகம் உண்டு. எதையேனும் வாங்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால், அதை அடைவதற்கு உண்டான வழி உண்டு. சென்னை போன்ற நகரங்களில் எல்லோருடைய கனவும் ஒரு கனவாக இருக்கும், தனக்கென்று ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று. அந்த ஆசை இந்த மாதம் உங்களுக்கு நிறைவேறும்.
குறைந்தபட்சம் முடிவாகும். இந்த வீட்டை வாங்க எல்லாம் செய்துவிட்டால் அட்வான்ஸ் கொடுத்தாகிவிட்டது என்ற ஒரு நல்ல முடிவு ஏற்படும். உங்களுக்கு பல நாள் கஷ்டம் தீர்ந்தது போல் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த விஷயம். அடுத்தாற்போல் போட்டியில் வெற்றி என்று காட்டுகிறது. இது நாள் வரை ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு இழுபறி நிலை இருந்து கொண்டு வந்தது. இந்த மாதம் அது ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கொடுக்கும் தெய்வம் அடுத்தடுத்து நன்மைகளை செய்வது போல் காட்டுகிறது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம். அடுத்தாற்போல் முயற்சி, நீங்கள் காட்டும் முயற்சி, உங்கள் செயல்பாடு நீங்கள் எதிர்பார்த்தது போல் இருக்காது. பிறகு எப்படி இருக்கும்? அதைவிட நன்மையை கொடுக்கும். இதைவிட சந்தோஷம் வேண்டுமா? இந்த சந்தோஷத்தையும் இந்த மாதம் நீங்கள் அனுபவிக்க இருக்கின்றீர்கள். ஆக தனக்கென்று ஒரு வீடு, அந்த விஷயம் நல்லபடியாக இருக்கிறது. முயற்சி நல்லபடியாக இருக்கிறது. எதிர்பார்த்ததை விட பலன் வருகிறது. வழக்கு போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான நல்ல பதில் உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே இந்த மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல மாதம். கடக ராசி அன்பர்களே, இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நன்றாகவே இருக்கிறது. முதலிலேயே சொல்லிவிட வேண்டும். ஏனென்றால் மிக மிக ஆவலோடு தான் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் எல்லா விஷயங்களையும். இந்த விஷயம் மட்டுமில்லை, எல்லா விஷயங்களையும். இது கடகத்தாரின் உடன் பிறந்த ஒரு சுபாவம். நீங்கள் எப்படி? இதயம் மூளை இரண்டு இருக்கிறது. புத்திசாலித்தனமாக நடந்து கொள், ஆராய்ந்து பார், நல்லதை ஏற்றுக்கொள், தீமையை விலக்கு, புத்தி உள்ளவனே பலவான், பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன பெரியவர்களால், மகான்களால், அறிஞர்களால். ஆனால் நீங்கள் உங்கள் இதயத்துக்கு மதிப்பு கொடுப்பவர். மூளையை விட இதயத்துக்கே உங்கள் மதிப்பு அதிகம். பாசப்பறவை என்று சொல்லலாம். சந்திரன் என்று சொன்னாலே மனசுக்காரகன். இந்த மனசை ஆளும் சந்திரன் தான் உங்கள் ராசி அதிபதி. நீங்களும் அப்படித்தான். நட்பு என்றாலும், விருப்பு என்றாலும், வெறுப்பு என்றாலும் உச்சகட்டமாக இருக்கும். நீங்கள் யாரிடமாவது அன்போடு பேசுகின்றீர்கள் என்று சொன்னால் அந்த காட்சி, நீங்கள் அன்பாக பேசும் அந்த காட்சி பார்ப்பவர்கள் மனதில் குறைந்தது 10 நாளாவது இருக்கும். அப்படி ஒரு தனி கவர்ச்சி உண்டு உங்கள் பேச்சில், நடத்தையில். ஏனென்றால் அது செய்ய வேண்டும் என்று நீங்கள் நடிக்கவில்லை, உளப்பூர்வமாக செய்வதால் இந்த உயிரோட்டம் இருக்கிறது. அன்பானவர்கள் இந்த கடகத்தையே தாய்க்கு தான் ஒப்பிடுவார்கள். பரிசுத்தமான ஒரு அன்பு எங்கிருக்குது என்று சொன்னால் எல்லோரும் சொல்வார்கள் தாய் என்று. தாய் அன்பு, அந்த தாய் அன்பு உங்கள் இரத்தத்திலேயே ஊறி இருக்கிறது. அப்படிப்பட்ட குணம் கொண்ட நீங்கள் ஏதேனும் ஒரு காரணத்தால் கோபம் வந்து யாரையாவது வெறுத்தீர்கள் என்று சொன்னால் உச்சக்கட்ட சோகத்துக்கும் ஆளாவீர்கள். மனம் உங்களை உயர்த்தும், மனம் உங்களை பாடாய்ப்படுத்தும். இதற்கு மேல் எப்படி இருப்பது என்று நீங்களே தான் முடிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் மற்றவர்கள் சொல்லி நீங்கள் எதையும் கேட்பது கிடையாது என்றுமே.
அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கிறது பார்ப்போம். இந்த மாதம் உங்களுக்கு புகழ் கூடும் மாதமாக இருக்கிறது. வேலை பார்ப்பவர்கள் ஏதேனும் ஒரு உயர் பதவியை உத்தேசித்து செயல்பட்டார்கள் என்று சொன்னால் இந்த மாதம் அந்த உயர் பதவி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஏதேனும் ஒன்று செய்தால் அது மிக நல்லபடியாக அமைந்து தகுதியானவர் என்ற பட்டத்தை நீங்கள் பெறுவீர்கள். இம்மாதம் புகழ் உண்டு. அடுத்து பண விஷயம் நன்றாக இருக்கிறது. என்றோ உங்களிடம் கடன் வாங்கியவர் பல மாதங்களுக்கு பிறகு, ஏன் பல வருடங்களுக்கு பிறகு திருப்பி தர வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தில் பேச்சிலே கனிவு சொல்லவே வேண்டாம். ஏற்கனவே உங்களுக்கு அதுவும் இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் பாலிலே தேனை ஊற்றியது போல் மிக இனிமையாக இருக்கிறது. தன்மையான பேச்சின் மூலம் உங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்கு இந்த மாதம் பெரிதும் உதவும். அடுத்தாற்போல் இதுதான் மிக மிக முக்கியம். சொத்து வாங்க வேண்டும், சொந்த வீடு வாங்க வேண்டும், இந்த கல்வி படிக்க வேண்டும், இதை நாம் செயல்படுத்த வேண்டும் என்றெல்லாம் ஒரு துடிப்பு தோன்றி, ஏனென்றால் வித்தை, கல்வி, வீடு, வாகனம் இவையெல்லாம் 4ஆம் இடத்திற்கு சொந்தம். அந்த 4ஆம் இடம் உங்களுக்கு மிக மிக நன்றாக இருக்குது இந்த மாதத்தில். எனவே இந்த விஷயங்களில் நீங்கள் செய்யும் முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும். ஆக கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம். சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் அடக்கமான பரபரப்பானவர்கள். ஒரு பெரிய வித்தியாசம் இதில் இருக்கிறது. அமைதி, அதற்கு பிறகு பரபரப்பு என்ன? இந்த ஒரு அற்புதமான ஒரு குணம், நடத்தை உங்களிடம் சிறு வயது முதலே வந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு அற்புதம். அடுத்து தன்னம்பிக்கை மிக மிக அதிகம், மிக மிக அதிகம். கண்டிப்பாக முடியும், முடிந்துவிடும் என்ற ஒரு உணர்வு 90% மேல் உங்களிடம் இருக்கும். ஆனால் அடக்கமாக இருப்பீர்கள். ஆகவே வெற்றி பெறுகின்றீர்கள். ஒரு வில்லில் நான் எந்த அளவுக்கு பின்னுக்கு செல்கிறதோ அந்த அளவுக்கு அம்பின் வேகம் இருக்கும். நீங்கள் அதுதான். சரியாக சொல்வதென்று சொன்னால் நீங்கள் அதுதான். அமைதியாக இருந்து புயலாக செயல்பட உங்களால் முடிகிறது. இந்த ஒரு ஆற்றல் தனி ஆற்றல். ஏதோ கொஞ்சம் கிடைத்தால் தலைகால் புரியாமல் ஆடுகின்ற அற்ப மனிதர்களுக்கு இடையில் அடக்க உணர்வுடன் இருக்கும் சுறுசுறுப்பான நபர்கள் நீங்கள்தான். ஆக சிம்மராசி அன்பர்கள் தங்களுடைய ஒரு அருங்குணத்தால் பல நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் தேவை என்றால் போராடுவார்கள். தேவையில்லாத விஷயத்தில் தலையிடவே மாட்டார்கள். தனக்கு கஷ்டம் இல்லை என்று சொன்னால் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். தனக்கு கஷ்டம் என்று வந்துவிட்டால் உலகையே உலுக்கி விடுவார்கள். இது சிம்மத்துக்கே உண்டான ஒரு குணம். சிம்மம் என்றால் சிங்கம். ஆக இப்படிப்பட்ட குணநலங்களை உடைய உங்களுக்கு
இந்த மாதம் எப்படி இருக்கிறது? நன்றாக இருக்கிறது. முதலில் ஒரு உயர்வு உங்களுக்கு கிடைக்கிறது. வீட்டில், வெளியில், பணிபுரியும் இடத்தில், சமுதாயத்தில் ஒரு உயர்வு கண்டிப்பாய் உண்டு இந்த மாதம். இதற்கு பிறகு உங்கள் நிலையே வேறு. அதுவரை சாதாரண நபர், இனிமேல் அசாதாரண நபர். அடுத்தபடியாக முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். எல்லோருமே முயலுகின்றோம், வெற்றி கிட்டுகிறதா? அதுதானே பார்க்க வேண்டும். நான் கடுமையாக முயற்சித்தேன், கடுமையாக உழைத்தேன், பிரயோஜனமே இல்லை என்று சொல்லக்கூடாதே. இன்று உங்கள் முயற்சி இந்த மாதம் எப்படி நல்ல பலனை கொடுக்கிறது. நீங்கள் எந்த அளவு முயற்சி செய்தீர்களோ அதைவிட அதிகப்படியான ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் இந்த மாதம் உண்டு. அதைவிட கூடுதல் சிறப்பு, உங்களது செயல்களை இதுவரை யாருமே பாராட்டாமல் இருக்கின்ற ஒரு நபர், ஒரு பெரியவர் மனம் திறந்து பாராட்டுவார். அத்தகைய சிறப்பான ஒரு செயலை இந்த மாதம் நீங்கள் செய்வீர்கள். தொழில் சாரம் இது எப்படி இருக்கிறது? மனதுக்கு திருப்தியாக இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பெல்லாம் தகுதியான வசதியான இடம் அல்லாமல் தகுதியற்ற ஒரு இடத்தில் பணிபுரிந்த நீங்கள் இந்த மாதம் நல்ல இடத்தில், ஏசி ரூமில் சௌகரியங்களோடு வேலை செய்வீர்கள். அந்த ஒரு வாய்ப்பு ஏற்படும் மாதம் இந்த மாதம். புகழ் கூடுகிறது, உங்கள் நிலை உயர்கிறது, உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கிறது, தொழில் ஸ்தானத்தில் பரம சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. நல்ல மாதம் இந்த மாதம். கன்னி ராசி அன்பர்களே, இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது பார்க்கலாம். நீங்கள் எப்படி என்று சொன்னால் புத்திசாலிகள், பார்த்த மாத்திரத்தில் அறிந்து கொள்ளும் புரிந்து கொள்ளும் புத்திசாலிகள், நல்லபடியாக பேசி திட்டுவதை கூட தித்திப்பாக திட்டத் தெரிந்தவர்கள். அதாவது நீங்கள் கூறும் கருத்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் இருக்கும். மற்றவர்களுக்கு புலப்படாத இரகசியங்கள் பார்த்த மாத்திரத்திலேயே உங்களுக்கு புரிய வரும். எங்கேனும் ஒவ்வொரு இடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை மற்றவர்களெல்லாம் அறிந்து கொள்வதற்கு முன்னமையே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், உங்களுக்கு புரிந்துவிடும். எனவே துப்பறியும் விஷயத்தில், காவல்துறையில், ஒரு புது மருந்து கண்டுபிடிக்கும் தொழிலில் நீங்கள் எல்லாம் சிறந்து விளங்குவீர்கள். மற்றவர்களால் அறிய முடியாத ரகசியத்தை நீங்கள் எளிதில் அறியும் ஒரு ஆற்றலை ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட நீங்கள் மிகவும் நைஸாக பேசுவீர்கள், இனிமையாக பேசுவீர்கள், திட்டுவதை கூட தித்திப்பாக திட்டுவீர்கள். நீங்கள் பேசுவதை பார்த்து கோபித்து கொள்ள முடியாது, ஆனால் வருத்தம் ஏற்படும். ஏனென்றால் அவர்களது குறையை அவர்களிடம் நீங்கள் சொல்வதால், சொல்லுவதை இனிமையாக சொன்னதால் வேறு வழியின்றி ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்படி போகிறது நிலை. நல்ல மனிதர்கள்,
அறிவுபூர்வமாக செயல்படத்தக்கவர்கள். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவான கருத்து உங்களிடம் உண்டு. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி? உங்களது தனிப்பட்ட சுகங்கள், தனிப்பட்ட வரவுகள், தனிப்பட்ட நிலை உயரும். இதுவரை சாதாரண நிலையில் இருந்தார். இந்த தை மாதத்திலிருந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னார்கள். அது உண்மையோ இல்லையோ, இவருக்கு ஒரு நல்ல வழி பிறந்து விட்டது என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஏற்கனவே நீங்கள் பட்ட கஷ்டங்களெல்லாம் தீர்ந்து நல்ல சுகங்களை அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். இது நடக்கும். மற்றும் இவர் மிக முக்கியமானவர் நமக்கு என்ற ஒரு கருத்து உங்களுக்கு மேல் உள்ளவர்களிடம் உங்கள் மேல் ஏற்படும். இது முக்கியம்தானே? இதுதானே உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இது நடக்கும். உங்களையும் சும்மா சொல்லக்கூடாது. அந்த பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்காக எப்படியெல்லாம் செயல்பட வேண்டுமோ அப்படியெல்லாம் செயல்பட்டு அவர்கள் நினைப்பை, உங்களுக்கு கிடைத்த மதிப்பை தக்க வைத்துக் கொள்வீர்கள். இதன் மூலமாக தகுதியானவன் நான் என்று நீங்கள் நிரூபிப்பீர்கள். இது கண்டிப்பாக நடக்கும். ஏனென்றால் நாளைய தினம் என்ன நடக்கப் போகிறது என்பதை ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முடிந்தால் பெருக்கிக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தபடியாக கடன் தொந்தரவு, உடல்நலக் குறைவு, விரோதம், வழக்கு, இவைகளெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக ஒரு தீர்வினை கொடுக்கிறது. ஆக மதிப்பு உயர்கிறது, உங்கள் செயல்பாடு வெற்றியை கொடுக்கிறது, உங்களை இம்சைப்படுத்தி கொண்டிருக்கும் தொந்தரவுகள் அகலுகின்றன. நல்ல மாதம் தானே? நல்ல மாதம் இந்த மாதம். துலாம் ராசி அன்பர்களே, சற்று வித்தியாசமானவர்கள் நீங்கள். விருந்து புறத்தால் தான் உண்டல் சாவா மருந்தரினும் வேண்டற்பாற்றற்று வள்ளுவர் வாக்கு. சாகா மருந்து, காயக்கல்ப மருந்து. அந்த மருந்தே, அந்த மருந்து என்று சொல்வதை விட விருந்து என்றே சொல்லலாம். அந்த விருந்து உங்கள் கைவசம் இருக்கும்போது விருந்தாளி வந்தால் அவருக்கும் பகிர்ந்து கொடு வள்ளுவர் சொல்கிறார். கிட்டத்தட்ட உங்கள் குணமும் அதே போல்தான். தான் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்கு இருக்கிறது, மறுப்பதற்கில்லை. தன்னை போன்றே அடுத்தவரும் அவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆவலும் இருக்கிறது. இதுதான் உண்மை. பொது நல தொண்டன் என்று உங்களை தைரியமாக சொல்லலாம். அதுவும் உங்களிடம் உள்ள ஒரு சிறப்பான குணம் என்ன தெரியுமா? நலிந்தோருக்கு அவருடைய கஷ்டத்தை போக்குவதுதான் சிறந்த இறை தொண்டு உங்கள் எண்ணம். கோவிலுக்கு செல்வதை விட ஒரு ஏழையின் கஷ்டத்தை நீக்குவதில் உங்களுக்கு விருப்பம் அதிகம். அந்த அளவு ஒரு மனம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த மனதை ஆண்டவன் படைத்தான் துலா ராசியின் மூலமாக. அப்படிப்பட்ட குணம் உடையவரை நீங்கள். நல்லது செய்ய வேண்டும், நல்லது நடக்க வேண்டும், சம்மன் இல்லாமல் ஆஜராவது, அழைக்காமலேயே போய் உதவுவது, இதெல்லாம் உங்களுடைய குணங்கள்.
பொது நல வேலை செய்ய யாராவது அழைத்தால் பூரித்து போகும் குணம் உங்களுக்கு இருக்கிறது. யாருக்கு இருக்கிறது இந்த காலத்தில்? இப்படி உங்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படி? பண விஷயம், சுக விஷயம், புகழ் விஷயம், இந்த மூன்றும் நன்றாக இருக்கிறது. பணத்தட்டுப்பாடு இல்லை. இந்த இரண்டாம் இடம் பணத்தை சொல்வதை போல் படிப்பையும் சொல்லும். எனவே மாணவர்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதம். எதை படிக்க வேண்டும் என்பதில் ஒரு குழப்பம் கண்டுகொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் இந்த மாதம் இதைத்தான் படிக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு ஏற்படும். சற்று வயதானவர்கள் எதை கற்றுக்கொண்டால் நமக்கு நல்லதோ அதை கற்றுக்கொள்ளும் பாக்கியம் ஏற்படும். அதேபோல் சொந்த வீடு வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அதற்குண்டான ஒரு நல்ல பாதை இந்த மாதத்தில் உங்களுக்கு தெரியும். அதில் முன்னேற ஆரம்பிப்பீர்கள். ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்கு நீங்கள் பிள்ளையார் சுழி போடும் மாதம் இந்த மாதம். அடுத்தபடியாக இது கூடுதல் சிறப்பை தருகின்ற ஒரு மாதம். என்னது? விரோதி நண்பனாவான். நண்பன் நட்பு இறுகும். நட்பை விட பெரிது ஒன்று இருக்கிறதா? அந்த நட்பால் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறது. அதில் ஒன்று, இது நாள் வரை விரோதியாக இருந்தவன் இந்த மாதம் உங்களுக்கு நண்பனாவான். இந்த ஒரு அதிசயம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது. எனவே இந்த மாதம் தை மாதம் துலா ராசி அன்பர்களுக்கு நல்ல மாதம். விருச்சக ராசி அன்பர்களே, தை மாத பலன் எப்படி? அதற்கு முன் உங்கள் குணம் என்ன? நீங்கள் யார்? நீங்கள் ஒரு ஃப்ளாஸ்க். காஃபி, பால் இவையெல்லாம் ஆறக்கூடாது எளிதில் என்று ஊற்றி வைக்கின்றோமே ஃப்ளாஸ்க், அந்த ஃப்ளாஸ்க் நீங்கள். சாதாரணமாக ஒரு கிளாஸில் காஃபியோ டீயோ பாலோ ஊற்றினாள், சூடாக ஊற்றினாள், கொஞ்ச நேரத்தில் சூடு தணியும். கொஞ்சம் கொஞ்சமாக சூடு தணிந்து சில மணி நேரங்களுக்கு பிறகு ஆறி போகும். ஆனால் ஃப்ளாஸ்க் அப்படி அல்ல, நாள் முழுவதும் சூடாக இருக்கும். இந்த ஃப்ளாஸ்க் தான் நீங்கள். விளக்கம்: ஆரம்பத்தில் ஒரு செய்தி, நமது முயற்சி, முடிவு, தொடக்கம் வேகமாக இருக்கும். நாள் ஆக ஆக அந்த வேகம் குறையும். நெடுநாட்கள் என்று சொன்னால் நாம் மறந்தே போவோம். ஆரம்பிக்கும் போது இருந்த வேகம் அடுத்து வரும் நாட்களில் யாருக்கும் இருப்பது கிடையாது. அப்படி சொல்லலாமா? சொல்லலாம். ஆனால் ஒரு சிலர் இருக்கின்றார்களே, அந்த வேகம் அப்படியே தக்க வைத்து கொண்டுள்ள ஒரு சிலர் இருக்கிறார்களே. அப்படி இருக்கும்போது எப்படி எல்லோரையும் சொல்ல முடியும்? யார் அவர்கள்? விருச்சக ராசி அன்பர்கள். முதலில் உங்களுக்கு எந்த உணர்ச்சி ஏற்பட்டதோ அந்த உணர்ச்சியை, அந்த வேகம் குறையாமல் கடைசி வரை காப்பாற்றுற ஒரு அற்புதம் நீங்கள். மற்ற யாருக்கும் அப்படி கிடையாது. நாள் ஆக ஆக சூடு குறையும், உங்களுக்கு சூடு அப்படியே இருக்கும்.
ஏதேனும் ஒரு காரியத்தை நினைத்தால் மௌனமாக இருந்து, அதை பற்றி தம்பட்டம் அடிக்காமல் மௌனமாக இருந்து அந்த காரியத்தை நிறைவேற்றி கடைசியில் உலகுக்கு அறிவிப்பீர்கள். இது உங்கள் பிறவி குணம். இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட, கைத்தொழில் சம்பந்தப்பட்ட, இன்னும் பொது ஜன தொடர்பு சம்பந்தப்பட்ட நுணுக்கமான வேலைகள், அடுத்தவர்களை மேய்க்கும் வேலை, இதை போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிக மிக நல்லபடியாக வரும். நீங்கள் உங்களுக்கு உண்டானதை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். இந்த விஷயத்தில் நீங்கள் மிக மிக கவனமாக இருப்பீர்கள். விருச்சிக ராசிக்காரர் போராடுகிறார் என்று சொன்னால் அவருக்கு உரித்தானதை, அவருக்கு செல்ல வேண்டியதை யாரோ தடுத்தார்கள், எனவே போராடுகிறார், தைரியமாக சொல்லலாம். இந்த குணம் உங்களுக்கு உண்டு. இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கிறது பார்ப்போம். நல்ல மாதம் இந்த மாதம். தொந்தரவுகள் குறைந்து நல்லது நடக்க ஆரம்பிக்கும் காலம். நிலுவையில் இருந்த வழக்குகள் வெற்றியை கொடுக்கிறது. உடல் நலம் தேறி வருகிறது. அநேகமாக இந்த மாதம் முழுமையும் நீங்கள் புத்துணர்வோடு இருப்பீர்கள். அதற்கு இந்த ராசி இடம் கொடுக்கிறது. அடுத்தபடியாக தொழில் ஸ்தானம். வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். நிச்சயமாக வேலை கிடைக்கும். வேலை பார்ப்பவர்கள், பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் பதவி உயர்வு கிட்டும். இப்படியாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மையை தருகிற மாதம் இந்த மாதம். நான் வியாபாரம் செய்கின்றேன், எனக்கு எப்படி என்று கேட்டால் வியாபார அபிவிருத்தி உண்டு. மற்றும் இன்னும் என்னென்ன செய்தால் நமது வியாபாரம் பெருகும் என்பதில் ஒரு நல்ல ஒரு கருத்து, நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். இவையெல்லாம் நடக்கின்ற காரணத்தால் உங்கள் நிலை உயரும். அப்படி உயர்கின்ற காரணத்தால் மதிப்பு கூடும். அப்படி மதிப்பு கூடும் காரணத்தால் ஒரு பதவி கிடைக்கும். ஆக இந்த மாதம் பதவியும் கிடைக்கிறது. மொத்தத்தில் இந்த மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிக மிக நல்ல மாதம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படி? நீங்கள் எப்படி? உண்மையான நீதிமான், தத்துவார்த்தமான நீதிமான். இது உங்களது ஒவ்வொரு செல்லிலும் இருக்கிறது. இந்த குணம் மிக மிக தத்துவார்த்தமான நீதி. அடுத்தவர்களால் எளிதில் ஜீரணிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அறிந்த அந்த உண்மையின் தத்துவத்தை உங்களைப் போல் அறிந்தவர்கள் வெகு சிலர். இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட ஒரு தன்மை உங்களுக்கு. உங்களுக்கு உற்ற தோழன் யார்? தோழன் என்று இருக்கின்றானா? இருக்கின்றார். யார்? உங்கள் உள்ளம். உள்ளத்தால் உள்ளலும் தீதே,
பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனில். நீங்கள் செயலை பார்ப்பதை விட எண்ணங்களை பார்ப்பீர்கள். அந்த அளவுக்கு நுணுக்கமான ஒரு பார்வை உங்கள் பார்வை. உங்களுடைய தத்துவத்தை, உங்களுடைய போக்கை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, ஜீரணிக்கவும் முடியாது. அப்படி என்றால் எப்படிப்பட்ட ஒரு தன்மை விளங்கவில்லையே என்று நீங்கள் கேட்டால் அதற்கு ஒரு ஜென் கதை. ஒரு புத்த பிட்சு ஒரு மட ஆலயத்துக்கு செல்கிறார். இரவு நேரம் கதவை தட்டுகிறார். அந்த ஜென் துறவி கதவை திறக்கிறார். இவர் ஒரு கடிதத்தை கொடுக்கிறார். இவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருக்கிறாரே, அவர் கொடுத்தனுப்பிய சிபாரிசு கடிதம். வருகின்ற புத்த பிட்சுவை உங்கள் மடத்தில் வைத்து காப்பாற்றுங்கள். சரி, தலைவரே சொல்லிவிட்டாரே. உள்ளே அழைத்தார், நன்றாக உபசரித்தார், எல்லாம் முடிந்தது. படுக்கைக்கும் சென்றாகிவிட்டது. அது குளிர்காலம். இரவு ஏதோ ஒரு கருகுவது போல் ஒரு வாசம் அந்த மடத்து குருவுக்கு, ஜென் துறவிக்கு. முடித்து பார்த்தால் இவர் இந்த தூணிலே இருக்கிற புத்தர் சிலைகளை எல்லாம், மரச்சிலைகளை எல்லாம் உடைத்து எடுத்து நெருப்பு மூட்டி குளிர் காய்கிறார். இவருக்கு வந்ததே கோபம். அடித்து துரத்தி விட்டார். மேலிடத்திற்கு கடிதம் போட்டார். இப்படியெல்லாம் செய்கின்றார், எனவே அவரை அனுப்பிவிட்டேன் என்று. அதற்கு அந்த பெரிய தலைவர், மடத்தலைவர் பதில் கடிதம் போட்டார். இனி நீங்கள் அந்த மடத்தில் இருக்க தகுதியற்றவர். உயிருள்ள ஒரு புத்தரின் சுகத்தை கெடுத்த, வதை செய்த குற்றம் உங்கள் குற்றம். எனவே மடத்தை விட்டு வெளியேறுங்கள். இது என்ன, நாம் சொல்லுவோமே சென்டிமெண்ட் பார்க்காத நீதி. இந்த தனுசு அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்கள் சென்டிமெண்ட் பார்க்காத நீதிமான்கள். 12 ராசிகளில் இந்த ஒரு ராசிக்கு மட்டுமே இவ்வளவு மூர்க்கமான நீதியின்பால் பிடிப்பு இருக்கும், தத்துவத்தின்பால் பிடிப்பு இருக்கும். மற்றவர்களுக்கும் இருக்கும், இவர்களுக்கு சற்று அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும்? இவர்களது முயற்சி, இவர்களது செயல்பாடுகள், எதை எதிர்பார்த்து இவர்கள் செயல்பட்டார்களோ அது நடக்கும், கிடைக்கும். செயல் மூலமாக வெற்றி உண்டு. இந்த மாதம் செயலிலே வெற்றியை காட்டுகிறது. அடுத்து திருமணமாகாமல் இந்த ராசி அன்பர்கள் இருந்தால் இந்த மாதம் திருமணத்திற்கான ஒப்பந்தம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நிச்சயதார்த்தம் நடக்கலாம், நடக்கட்டும். ஆக திருமண சம்பந்தமான விஷயங்களிலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காட்டுகிறது. நண்பர்களால் நன்மை ஏற்படுமா? ஏற்படும். நண்பர்களுக்கு இவர்களால் நன்மை ஏற்படுமா? ஏற்படும். பரஸ்பரம் ஏற்படுகிறது. பொது ஜன விஷயத்தில் வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் இவர்களுக்கு நல்லதை செய்கிறது, நல்லதை கொடுக்கிறது. இவையெல்லாம் மிக மிக நல்லபடியாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு நன்மையும் இருக்கிறது. அது என்ன? சொந்த வீடு வாங்கும் கனவு இவர்களுக்கு இருந்தால், அதில் முயற்சி இருந்தால் ஆரம்ப கட்ட வெற்றியை இந்த மாதத்தில் காண்பார்கள். ஒரு இடம் நிச்சயமாகும், அட்வான்ஸ் கொடுப்பார்கள், தனக்கு சொந்தமாக்கி கொள்வார்கள். இந்த ஒரு நன்மையும் நடக்கிறது. புகழ் உண்டு, வீடு உண்டு, நட்பு வட்டாரங்களில் நல்லது நடக்கிறது.
என்னென்ன நன்மைகள் நடந்தால் நமக்கு நல்லது என்று நாம் நினைக்கின்றோமோ அத்தனை நன்மைகளும் இவர்களுக்கு இந்த மாதம் நடக்கும். மகர ராசி அன்பர்களே, இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மகரம் சனியின் வீடு, கும்பம் அதுவும் சனியின் வீடு, மகரம் சர வீடு. சரம் என்று சொன்னால் வேகம், ஆளுமை, செயல்பாடு இவைகளையெல்லாம் சொல்லும். கும்பம் சிரம். சிரம் என்று சொன்னால் அமைதி, நிதானமாக பணிபுரிதல் இவைகளையெல்லாம் சொல்லும். ஆக சரத்திற்கும் சிரத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம். இது வேகம், அது மெதுவாக வைத்துக்கொள்ளுங்கள். இதுதான் சரியான ஒரு அர்த்தம். இந்த மகரம், இந்த மகர ராசிக்காரர்கள் உழைப்புக்கு மறுபெயர் மகரம். உழைப்பு என்று சொன்னால் எல்லோரும் உழைக்கின்றார்கள். ஆனால் இவர்களது உழைப்பு தனிப்பட்ட ஒரு வகை. தொடர்ந்து தொய்வு இல்லாமல் சலிப்பில்லாமல் உழைப்பவர்கள் 100க்கு 90 பேர் தொடர்ந்து ஓய்வின்றி சலிப்பின்றி உழைப்பார்களா என்பது சந்தேகமே. ஆனால் இவர்களுக்கு அப்படி அல்ல. தொடர்ந்து தொய்வில்லாமல் அதே முயற்சியோடு சலிப்பில்லாமல் உழைப்பார்கள். தன் கடன் பணி செய்து கிடப்பதே. கீதையில் ஒரு வார்த்தை உண்டு, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இவர்கள் தங்கள் கடமையை செவ்வனே செய்வார்கள். பலன் எப்போது வரும், இப்போது வருமா என்றெல்லாம் எதிர்பார்த்து வேலை செய்ய மாட்டார்கள். இவர்களது கடமை சிறப்பாக செய்வது, அதை சிறப்பாக செய்வார்கள். இதுதான் மகரம். இந்த மகர ராசி அன்பர்களுடைய உழைப்பு தான் ஒவ்வொரு நாடையும் நல்ல முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்கிறது. உழைப்பின்றி ஒரு பொருள் உருவாவது இல்லை. கட்டடமாகட்டும், கல்வியாகட்டும், விஞ்ஞானமாகட்டும், மருத்துவமாகட்டும், எதுவாகட்டும், தொடர் உழைப்பின்றி அது உருவாகுமா? உருவாகாது. அந்த தொடர் உழைப்பு எங்கிருக்கிறது? மகரத்தாரிடம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த மகரத்துக்கு உண்டு. ஆயின் ஒரு விஷயம், இவர்களால் தான் இந்த முன்னேற்றம் கிடைத்தது என்பதை சரித்திரம் சொல்லாது. சரித்திரம் சொல்லாத காரணத்தால் இவர்கள் அதை வெறுத்தார்களா? அதுவும் இல்லை. அதுவும் நடந்தது, இதுவும் நடந்தது, எந்த சச்சரவும் இன்றி நடந்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் எங்களால் தான் ஆனது என்று குடிபிடிக்கவில்லை. இவர்களால் தான் ஆனது என்று சொல்ல வேண்டியவர்களும் சொல்லவில்லை. இதுதான் உண்மையான மகரத்தினுடைய பண்பு. கடமையை செய்தார்கள், எதிர்பார்க்கவில்லை. இவர்கள் யாரிடமும் ஓசி கேட்பது இல்லை. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சாலையிலே போகும்போது லிஃப்ட் கேட்பார்கள், பைக்கிலே போகும்போது லிஃப்ட் கேட்பார்கள். ஒரு சிலர் பேசாமல் போவார்கள், ஒரு சிலர் ஏற்றி கொண்டு செல்வார்கள். இந்த லிஃப்ட் கேட்கின்றார்கள் அல்லவா, அவர்களில் 100க்கு 90 பேர் நிச்சயமாக மகரத்தாராக இருக்க மாட்டார்கள். அது 10 கிலோமீட்டர் நடக்க வேண்டுமானாலும் நடப்பார்கள். ஆனால் அவருக்கு ஓசி பிடிக்காது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக வேண்டும், ஆனால் ஓசி வேண்டாம்.
இந்த ஒரு உயர் பண்பு இந்த மகரத்திற்கு உண்டு. இவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? வீடு, வாசல், சொத்து, சுகம், ஆபரணம், வண்டி, வாகனம், ஆபரணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு திருப்தியை கொடுக்கும். கற்க வேண்டியது, நாம் அறிய வேண்டியது இவை இவை என்ற ஒரு பட்டியல் உண்டு இவர்களிடம். அது இந்த மாதம் நிறைவேறும். கற்பார்கள், அறிந்து கொள்வார்கள். நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் பட்டார்களோ அதை அறிந்து கொள்ளும் பாக்கியம் இந்த மாதம் இவர்களுக்கு உண்டு. தாய்வழி சொந்தங்களால் நன்மை உண்டு. அந்த ஒரு பாக்கியமும் கிடைக்கிறது. சொந்த வீடு உண்டு. அப்படி ஒரு வீடு அமைவதற்கு உண்டான ஆரம்ப கட்ட வேலையை வெற்றிகரமாக செய்வார்கள். தனிப்பட்ட முறையில் ஒரு சாதனை செய்து தங்கள் புகழை தாங்களே உயர்த்தி கொள்வார்கள். இது நடக்கும். ஒரு சாதனை. மற்றவர்களாலெல்லாம் முடியாத ஒரு வேலையை இவர்கள் முடிப்பார்கள். இது ஒரு சாதனை. அந்த சாதனையை இவர்கள் இந்த மாதம் நிறைவேற்றுவார்கள். அடுத்தபடியாக நல்ல புகழ் கூடுகிறது. ஒரு சில மகர ராசிக்காரர்களுக்கு திருமணமாகி சில ஆண்டுகள் ஆன பின்பும் புத்திர பாக்கியம் இல்லை என்று சொல்வோருக்கு இந்த மாதம் கருத்தரிக்க வாய்ப்பு உண்டு. ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். புகழ் உண்டு. செய்ய வேண்டிய வேலையை திறமையாக செய்து நற்பெயர் பெறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆக இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அவர்களது கனவை மெய்ப்பிக்கும் மாதம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கிறது? கும்பராசிக்காரர்கள் அனைத்தும் அறிந்தவர்கள். அவர்களுக்கு தெரியாத ஒன்று கிடையாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு அனைத்து விஷயங்களையும் கற்று அறிந்தவர்கள். ஞானம் உண்டு. மெய்ப்பொருளை அறிய உணர துடிப்பவர்கள். எல்லா கும்பராசி அன்பர்களும் 50 வயதுக்கு மேல் ஆன்மீக சிந்தனையுடன் தான் இருப்பார்கள். எல்லா கும்பராசி அன்பர்களும் 30 வயது வரை இதற்கு நேர் மாறான குணத்துடன் இருப்பார்கள். இது அவர்களுக்கு உண்டான ஒரு அம்சம். இவர்களை பொறுத்தமட்டில், கும்பராசியை பொறுத்தமட்டில் சிந்தனை நுட்பமான சிந்தனை, மெய்ப்பொருள் உணர்தல் இவர்களுக்கு பிறப்பில் ஏதோ ஒரு இடத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. 50 வயதிற்கு மேல் 15 வயதிற்கு மேல் மீசை முளைக்கிறதல்லவா, அதுபோல் 50 வயதிற்கு மேல் அது வெளிவரும். ஆன்மீகம் நல்லாக வரும். இவர்கள் தியாகசீலர்கள் என்று சொன்னால் பொருத்தமே. பணத்துக்காக, பதவிக்காக, மற்ற எந்த ஒரு விஷயத்திற்காகவும் தான் விலையாகாமல் செய்ய வேண்டிய நற்பணியை செய்யக்கூடிய நபர்கள் இவர்கள். இவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் நடக்கும். பண்பு உண்டு. ஒரு நிதானம் உண்டு.
யார் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் உண்டு. அடிக்கடி உணர்ச்சிக்கு ஆளாவார்கள். அந்த உணர்ச்சி மேலிட்டால் அவசரப்பட்டு சில காரியங்களை செய்வதும் நடக்கும். ஆனால் மனதார ஒருவருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு கிடையாது. சில நேரங்களில் பொறுமையாக இருப்பார்கள், சில நேரங்களில் பொறுமையே இருக்காது. அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் தான் இவர்கள். இவர்களிடம் ஒரு நற்குணம் உண்டு. இவரை முழுமையாக ஒருவர் நம்பினால் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டார். எந்த வயதிலும், சிறு வயதாக இருந்தாலும் சரி, நடுவயது, பெருவயது, எந்த வயதாக இருந்தாலும் சரி, தன்னை நம்பியோருக்கு துரோகம் செய்ய மாட்டார். நம்பாதவரை எது வேண்டுமானாலும் செய்வார். இந்த ஒரு குணம் உண்டு. எனவே ஒரு சிலரிடம் நற்பெயர் வாங்குவார், ஒரு சிலரிடம் கெட்ட பெயர் வாங்குவார். இவர்களுக்கு காலமே எப்படி இருக்குது என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் எல்லோரும் வணங்கத்தக்க வகையில் சில சிறப்பு இயல்புகளை பெற்று விடுவார். அந்த ஒரு பாக்கியத்துக்கு இவர் சொந்தக்காரர். இவருக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? தொழில் ஸ்தானத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிறது. தான் செய்யும் எந்த ஒரு வேலையும் அடுத்தவர்களுக்கு பயன்படுகின்ற வகையில் இந்த மாதம் இவர்கள் செய்வார்கள். வேலை இல்லாமல் இருக்கின்ற அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும், அவர்கள் விருப்பம் போல் கிடைக்கும். பதவி உயர்வுக்கு காத்திருப்போர் பதவி உயர்வு அடைவது நிச்சயம். பகையால் கஷ்டம் இல்லை. ஒருவேளை பகைவனே நண்பன் ஆகலாம். இழுவரியில் நிலுவையில் இருந்த வழக்குகள் இவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும், நடக்கும், நல்லபடியாக நடக்கும். மற்றும் கடன் உபாதை, உடல் உபாதை வெகுவாக குறையும். மொத்தத்தில் இவர்கள் நிம்மதி பெருமூச்சு இந்த மாதம் விடுவார்கள். மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு. மீனம் பெண் வீடு. நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? சாத்வீக குணம் கொண்டவர்கள். மீனராசி அன்பர்களின் முகத்தை பார்த்தாலே அமைதியானவர், நல்லவர் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் அவர்கள் முகம் இருக்கும். ஒரு கர்ண கடூரம் இருக்காது. பல கலைகளை கற்றவர், அறிந்து வைத்திருப்பவர். எந்த பிரச்சனையை கேட்டாலும் பதில் சொல்லுவார். எந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை இவர் காட்டுவார். எல்லோராலும் மதிக்கத்தகுந்த புத்திசாலி இவர். அப்படிப்பட்ட பண்புகள் இவருக்கு உண்டு. எங்கு சென்றாலும் இவருக்கு ராஜ மரியாதை கிடைக்கும். முகராசி வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த முகராசி போதுமான அளவு இவர்களுக்கு இருக்கிறது, இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். இதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏனென்றால் ஒருவரை பார்த்து அந்த பார்வையால் நாம் தீர்மானிக்கின்றோமே, அதுதானே அதிகம் நடக்க முடியும். எனவே அந்த வகையில் இவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு நல்ல மதிப்பை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி,
இவர்களால் தீர்த்து வைக்க முடியும். பல கல்விகளை கற்றவர், பண்டிதர் என்றே சொல்லலாம். நல்லோர்களை ஊக்குவிப்பது, நல்ல செயல்களுக்கு துணை நிற்பது இவர்களுக்கு பிடித்தமான ஒரு செயல். ஒரு நல்ல விஷயத்தை இவரிடம் சொன்னால் எப்போது செய்யலாம் என்று ஆர்வமுடன் கேட்பார்கள். நற்செயல்கள் செய்ய இவர்களுக்கு மிகுந்த ஆசை உண்டு. சாக்ரட்டிஸை பற்றி சொல்வார்கள். அவன் சாவதற்கு 2 நாளைக்கு முன்பு கூட மௌத்தாகன் அந்த ஒரு இசைக்கருவியை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டானாம். சரித்திரம் சொல்கிறது. அவர் மட்டுமா? இவர்களும் தான். எந்த வயதாக இருந்தாலும் சரி, கற்றுக்கொள்வதில் ஒரு தனியாத ஒரு ஆர்வம் மீனராசிக்கு உண்டு. அதனால்தான் அவர்கள் பண்டிதர் என்ற பட்டமே பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி? வெளிநாட்டு தொடர்பு நிறைய வரும். வெளியிடத்திலிருந்து நல்ல செய்திகள் இந்த மாதம் நிறைய வருகிறது. வேலையில் இருப்பவர்கள், வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சித்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம். ஒரு நல்ல தகவல் வருகிறது. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டீர்கள் என்ற நல்ல தகவல் வரும். அப்படிப்பட்ட ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கிறது. மற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்யும் உங்களுக்கு உதவிட சில பெரியவர்கள் வருகிறார்கள். சக்தி மிக்கவர்கள் அவர்கள் தொட்டால், அவர்கள் ஆரம்பித்தால் முடியாத காரியமே கிடையாது என்று சொல்கின்ற அளவுக்கு திறமைசாலிகள் இந்த மாதம் உங்களுக்கு உதவ வருகிறார்கள். இது நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய பலன். அத்தகைய அமைப்பு இருக்கிறது. சிலருக்கு திருமணம் ஆகவில்லை, தள்ளிக்கொண்டே போகிறது. அது போன்ற அன்பர்களுக்கு இந்த மாதம் நிச்சயதார்த்தம் நிச்சயம் உண்டு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 7.5 நாட்டு சனி, அந்த பயமெல்லாம் வேண்டாம். சாஸ்திரம் உறுதிபட கூறுகின்ற ஒரு வார்த்தை, தசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யாது, புத்திநாதனை மீறி கோச்சாரம் செய்யாது. நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற 7.5 நாட்டு சனி என்பது கோச்சாரம். திசை நன்றாக இருந்தால் இந்த 7.5 சனியும் நன்மையைத்தான் செய்யும். குழப்பம் வேண்டாம். ஏனென்றால் பல மீனராசி அன்பர்கள் 7.5 சனி வருகிறது, 7.5 சனி என்று பயந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பயம் வேண்டாம். திசை நன்றாக இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம். எனவே மீனராசி அன்பர்களுக்கு திருமணம், வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி மற்றும் உள்நாட்டிலேயே இவர்கள் எதிர்பார்க்கும் நல்ல செய்திகள் வருகின்றன. வாழ்வாங்கு வாழ இந்த மாதம் மீனத்திற்கு உதவும். அன்பர்களே, இதுவரை தை மாத பலனை 12 ராசிகளுக்கும் பார்த்தோம். பாருங்கள், ஏதேனும் சொல்ல வேண்டிய கருத்து இருந்தால், ஆலோசனை இருந்தால் தயவு செய்து வழங்குங்கள். வணக்கம்.